ஹாய்! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரெட் வச்சு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாமா? ரெசிபி பண்ணுறது என்னமோ சிம்பிள் தான். அதனால நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமா? எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்போம். அதே விஷயத்த கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? நம்மளுக்கே சில டைம் தோணும், இது நம்ம தானே அப்படின்னு கூட யோசிக்க தோணும். சின்ன வயசுலலாம் ஒரு பொருள் நான் வாங்குகிறேன் அப்படின்னா, அது எல்லாமே எனக்கு பிடிச்சதா இருக்கணும். யார் சொல்லியும் நான் செலக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் சூஸ் பண்ணுவேன். குறிப்பாக ஸ்லிப்பர்ஸ் வாங்க போகிற இடத்துல எனக்கு தெரிஞ்சு எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே கடையில் தான் ஸ்லிப்பர் வாங்கிட்டுருக்கோம். நான் அந்த கடைக்குள்ளே என்டர் ஆனாலே அங்கே இருக்கிறவங்களாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்லிப்பர்ஸ் பார்ப்போம், ஒன்றுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஏதோ ஒரு ஸ்லிப்பர் வந்து செலக்ட் பண்ணிட்டு வருவேன். ஆனால் இப்போல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. போயிட்டு ஒரு 4-5 ஸ்லிப்பர் பார்க்குறது, அம்மா வந்துட்டு இந்த ஸ்லிப்பர் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நானும் யோசிப்பேன், என்னடா இது நம்ம எப்படி மாறிட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பிரெட் கட் பண்ணி வெண்ணெயும் நெய்யும் போட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துடலாம். ஹீட் பண்ண கடையில் எண்ணெய், கடுகு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு முட்டை சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம டாஸ் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் சேர்த்து அதில் வேணும்னா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும். ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.